பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் அவரு சிஎம் சாரோட இந்த செயல் பாத்தீங்கன்னா முற்றிலுமே தவறானது அப்படி சொல்லி கடுமையா விமர்சித்திருக்கிறாரு. ரவுத்திரும் பழகு, அதையும் தாண்டி அரசியல் பழகு. தொடர்ந்து ரொம்ப வருடங்களாவே பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே பீரியட்லயும் சரி, டிஎம்கே பீரியட்லயும் சரி, இந்த காவேரி நீர் பங்கீட்டுல ரொம்ப பிரச்சனையாவே போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்க நம்ம தமிழ்நாடு சிஎம் விஜய் அண்ணா பாத்தீங்கன்னா வர ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகா போறாரு. நம்ம சிஎமோட இந்த செயல கர்நாடகோட சிஎமும் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கர்நாடகத்துக்கு அனுப்பிச்சோன்னு வச்சுக்கங்க, காவேரிய கையோட அள்ளிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டாந்துருவா சார். இவன் ஒரு கில்லி சார். நம்ம சிஎமோட கர்நாடக பயணத்தை எதிர்த்து விடுதலை சிறுத்தை கட்சியோட எம்எல்ஏ ஆன வன்னியரசு அவர்கள் சட்டமன்றத்தில் கொண்டு வந்த தீர்மானமே இதுக்கு போதுமானது. இதுக்குன்னு தனியா இவர் கர்நாடகா போக வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆகவே மேகதாது அணை தொடர்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சட்டப்பேரவையில் கொண்டு வந்த அந்த தீர்மானமே போதும். அந்த தீர்மானத்தை எல்லா அரசியல் கட்சிகளும், சட்டப்பேரவையில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் ஏற்றுக்கொண்டன. விடுதலை சிறுத்தைகளும் அதை ஏற்றுக்கொண்டு இதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் அவரு சிஎம் சாரோட இந்த செயல் பாத்தீங்கன்னா முற்றிலுமே தவறானது, இவர் தவறான போக்கில் போயிட்டு இருக்கிறாரு அப்படி சொல்லி கடுமையா விமர்சித்திருக்கிறாரு. நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி ஏற்றுக்கொள்ளாத ஒன்றுக்காக எதற்கு நாம் பேச்சுவார்த்தை நடத்தணும்? டெல்லிக்கு அழைத்து சென்று பிரதமர் அவர்களை சந்தித்து அழுத்தம் கொடுத்து வலியுறுத்தி தமிழ்நாடு சிஎம் எப்பவுமே கர்நாடகாவுக்கு போய் இந்த பிரச்சனை பத்தி பேசக்கூடாது, இது நாடாளுமன்றமே தலையிட்டு செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவங்கெல்லாம் ஏன் நம்ம தமிழ்நாடு சிஎம் விஜய் அண்ணா காவேரி நீர் பிரச்சனைக்காக நம்ம இறங்கி போய் கர்நாடகாவோட பேசக்கூடாது, பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடாது ஏன் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவோட அரசியலமைப்புல பிரிவு 262 2 ஸ்டேட்டுக்கு இடையே நீர் பங்கீட்டுல ஏதாவது பிரச்சனை வரும்போது நாடாளுமன்றத்தால் அமைக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்ட ஒரு குழுவால் மட்டும்தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். இந்த குழு அமைக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம பிரதமர் இந்த 2 ஸ்டேட்டோட சிஎம் அழைச்சு சுமூகமா அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ண பார்ப்பாரு. அப்படியுமே அந்த பிரச்சனை சால்வ் ஆகல அப்படின்னா மட்டும்தான் நாடாளுமன்றத்தால் அமைக்கப்பட்ட அந்த குழுவோட நடுவரான ஓய்வு பெற்ற நீதிபதியால இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும். சோ இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டும் சரி, கர்நாடகா ஸ்டேட்டும் சரி, அவங்களோட எம்பி பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல அவங்களுடைய ஸ்டேட்டுக்கு அந்த நீர் எவ்வளவு அவசியம் அப்படின்னு அவங்களுடைய வாதத்தை சொல்லி இதற்காக ஒரு குழு அமைக்கலாமா வேணாமா அப்படின்னு நாடாளுமன்றம் முடிவு செஞ்சு நம்ம நாட்டுடைய குடியரசுத் தலைவர் இதுக்கான ஒரு அரசாணையை வெளியிடுவாரு. அதுக்கப்புறம் தான் நாடாளுமன்ற அமைக்கப்பட்ட அந்த குழு இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். சோ இந்த காரணத்துக்காக தான் பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் அவரு விடுதலை சிறுத்தை கட்சியோடைய எம்எல்ஏ ஆன வன்னியரசும் ஒரு கடுமையா எதிர்க்கிறாங்க. சோ நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம தளபதி விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு போலாமா வேணாமா, இந்த பிரச்சனையை ஒரு முடிவு கொண்டு வரணுமா வேண்டாமா அப்படின்னு கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் இருக்கு அப்படின்னும், இந்த மாதிரி 2 ஸ்டேட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாதவங்க யாரும் இருந்து இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் வீடியோ லைக் பண்ணிட்டு, ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் லெவல் மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் லெவல் நடந்துட்டு இருக்கிற நீட் எக்ஸாம் பற்றி நான் சில வீடியோ போட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் போட்டுருக்க இந்த செஞ்சி பாலிடிக்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணி